Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா and this is my mama. So இன்னைக்கோட கண்டென்ட் என்னன்னா as you have seen எங்க சேனல்ல எங்க அக்கா மாமா சேனல்ல இதுக்கு முன்னாடி எந்தெந்த கிஃப்ட் எங்க அக்கா கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி எங்க மாமா கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்சுக்காக நான் கேட்க போறேன். ஸோ லெட்ஸ் see how it goes. ஓகே ரெடியா? நல்லா என் பொண்ணு சொல்லுங்கண்ணா, செக் பண்ண இல்ல இரு அதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். சொல்லு. நான் தான் எங்க அக்காவோட தம்பி. ரெடி? சோ மாமா, எங்க அக்கா இது வரைக்கும் கொடுத்த எல்லா கிஃப்டும் சரி, வீடியோ சும்மாவே கை வச்சுட்டு 24 ஏன் மாமா வாட வாடி கைய பிடிச்சி அப்படியே ஏய் நில்லி அந்த வீடியோ மொமெண்ட் ரெடி. ஓகே 3 2 1 சொல்லு. இரு அப்படியே ரீடேக். ஹலோ கைஸ், மைசெல்ஃப் ஆதித்யா. இதுனா என் வீடியோல பேசுற மாதிரி இருக்குது. சரி இரு அப்படியே 3 சரி அப்படி கை பிடிச்சலாமா? சீ வானவில் பின்னாடி வா. ரெடியா? 2 1 ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் ஆதித்யா அண்ட் பவி வந்து என்னோட சிஸ்டர். அப்படியே பெரிய சிஸ்டர், சின்ன சிஸ்டர், மூணாவது சிஸ்டர். ஓகே ஷோ. ஓகே ரெடியா? 3 2 பண்றது. அந்த இது பேண்ட் வந்து எனக்கு கட். இதுனா இது நான் எவ்வளவு கரெக்டா டீசென்ட்டா நடந்து வரேன். இல்லடா 2 1 சும்மா இரியா. ரெடியா? 3 1 ஹலோ கைஸ், மைசெல்ஃப் ஆதித்யா அண்ட் பவி வந்து என்னோட சிஸ்டர். ஸோ இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக எப்பயுமே எங்க அக்கா வந்து எங்க மாமா கிட்ட கேட்பாரு. ஸோ இத்தனை நாள் என்னென்ன கிஃப்ட் அவங்க வாங்கி கொடுத்தாங்களோ அதை பத்தி ஒப்பீனியன் பேசிக்கலி கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நான் வந்து அக்கா சார்பா கேட்பேன். அக்கா வந்து இன்னைக்கு கேமரா உமனா இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன கேட்க போறேன்னா, ஆஸ் யூ ஆல் நோ, நாம வந்து கிஃப்டோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்போம். ஸோ ஸ்டார்டிங் வித் டே 21. ஸோ டே 20 வந்து அக்கா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ 21 போயிடுவாரு. ஸோ டே 20 ஓட முடிஞ்சது அக்காவோட சீரீஸ். டே 21 வந்து அக்கா வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. 10 நாளைக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுவான்னு தெரியல, ரேண்டமா வரும். சோ இதெல்லாம் பவி கேட்டா ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. சரி பரவாயில்ல, கேட்டு கூட கஷ்டப்படுத்தோம். அக்கா கஷ்டப்பட்டு தம்பி கேட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ டே 21 வந்து ஷூஸ் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு ஷூஸ் எவ்வளவு பிடிச்சது, அப்புறம் அதோட ஒப்பீனியன் என்ன? ஷூஸ் கொடுத்தது வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க அக்கா முதல்ல என்கிட்ட வேலை வாங்கினாங்க. சரி துணி காய போடுறப்ப துணி துவைச்சு முடிச்சிட்டேன். அப்போ வந்து துணி காய போடுறப்ப எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது வந்து ஃபார்மல் ஷூ ப்ரெசென்ட் பண்ணாங்க, பார்ட்டி வேர் ஷூ. நைஸ் நைஸ். ஸோ அதை வந்து பிடிச்சி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கிடைச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ குட். ஓகே, ஸோ பேசிக்கலி எங்க அக்கா வந்து ஒரு ஃபார்மல் ஷூஸ் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் மை மாமா லைக்ஸ் தட். ஸோ டே 23 டே 22 சாரி டே 22ல வந்து என்ன கொடுத்தாங்க? இல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்லுங்க. அது ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப நாளா சாப்பிட்டு இருக்கேன். அடிக்கடி பேசும்போது அவரு மெய் மறந்து பேசுவாரு, எல்லாம் கண்டுக்காதீங்க. சொல்லுங்க. ஆமா, இவரு பேசுறப்ப மட்டும் நல்லா. சரி காம் டவுன் சொல்லுங்க. சரி ஓகே. எனக்கு 22nd வந்து எனக்கு கிடைச்சது வந்து டேக்கோ, அப்புறம் வந்து டொமினோஸ்ல இருந்து பிரியாணி. இந்த பீஸான்னு சொன்னாங்க எனக்கு யாரோ. பீஸாலாம் உங்க அக்கா வாங்கி தரல, அதுல டேக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயட் மெயின்டைன் பண்றாரு போல இருக்குது. சோ பீஸா அவாய்ட் பண்ணிட்டுறாரு. பீட்சா வாங்கி தரல, பீட்சாவில டேக்கோ தான் எனக்கு பிடிக்கும். டேக்கோவும் அப்புறம் வந்து அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க பேசிக்கலி டயட் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். டயட்ல ஒன்றும் ஃபாலோ பண்ணல. நான் வந்து என்னன்னா ரேண்டமா எனக்கு எது பிடிக்குமோ அதை அக்கா பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு டேக்கோ நான் விரும்பி சாப்பிடுவேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டொமினோஸ் புதுசாக ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஒரு பிரியாணி மாதிரி ஒரு ரைஸ். அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அவ்வளவா அந்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த் இல்லை. ஓகே அண்ட் டேஸ்ட் ஓகே. சரி சூப்பர். டே 22 என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, லைக் தே ஹேட் a dinner. சோ நைட் வந்து டின்னர் சாப்பிட போயிருக்காங்க. சோ தட் இஸ் ஆல்சோ known as டின்னர் இல்ல மொக்கல, அது வந்து அதெல்லாம் கணக்கு இல்ல. நான் எதோ ஒன்னு சொல்றேன். ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்தா நல்லா தான் இருக்கும் பாத்து. இதெல்லாம் பிஹைண்ட் தி சிம்மா இரு. சரி ஓகே ரெடியா? சோ டே 22க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பேசிக்கலி they had a dinner. பீஸா வாங்கி கொடுத்திருக்காங்க. பீஸா இல்ல, tacos and பிரியாணி. ஓகே, பிரியாணி அண்ட் டாக்கோ. சோ ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டு தூங்குனீங்களா? தூங்கல இல்ல, அதுக்கப்புறம் வேலை வாங்கணும். ஓகே, அதான் யூசுவலி எல்லா வீட்லயும் நடக்கிறதா. சோ டே 23ல என்ன வாங்கி கொடுத்தாங்க ஞாபகம்? டே 23ல வந்து அக்கா வந்து எனக்கு இந்த ரிங் பிரசன்ட் பண்ணாங்க. வாவ், சோ ரொமான்டிக். இப்போ வரைக்கும் இருக்கு என்கிட்ட இந்த ரிங், கையில போட்டுட்டு. சோ குட். அப்போ லைக்
ரிங் போட்டு விடும்போது உங்களுக்கு இன்னொரு வாட்டி என்கேஜ்மெண்ட் அக்கா கூட ஆன மாதிரி ஃபீல் இருக்கா? அந்த மாதிரி திரும்ப ஆகவே கூடாதுன்னு மட்டும் நான் வேண்டிட்டு இருக்கேன். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், அவங்களும் வேண்டுவாங்க, கேமராமேன் இல்ல வியூவர்ஸ் வேண்டுவீங்க. வேணாம் திரும்ப எனக்கு ரீடேக்லாம் வேணாம், லைஃப் வேண்டாம் எனக்கு. இந்த ஒரு லைஃபே போதும் இந்த ரிங்கோட. பேசிக்கலி அவர் தான் சொல்ல வரோம்னா வீடியோ எடுக்கும் போது ரீடேக் இருக்கட்டும், ஆனா லைஃப்ல ரீடேக் வேணான்றாரு. சோ எஸ் தட் மேக்ஸ் சென்ஸ். அப்படியே நான் சொன்னேன். ஆமா ஓகே கட். சோ டே 24க்கு என்ன gift கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? டே 24க்கு அக்கா கொடுத்தா ஃபார்மல் பேண்ட் கொடுத்தாங்க, ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட். ஓ சோ செட் வந்து சூப்பர். அது வந்து அக்கா எனக்கு தெரியாம ஸ்டிச் பண்ண கொடுத்து அதை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது சோ 21ல ஷூஸ், இதுல வந்து ஃபார்மல் பேண்ட். நைஸ் காம்பினேஷன். ஆமா. சோ அப்புறம் டே 25க்கு என்ன கொடுத்தாங்க? டே 25க்கு வந்து எலாஸ்டிக் பேண்ட். ஓ நைஸ். சோ ஓகே அத வொர்க் அவுட்ல பண்றதுக்கு, வொர்க் அவுட் பண்றதுக்கு. ஓ சரி சூப்பர். ஏதாவது ட்ரை பண்ணீங்களா வொர்க் அவுட்? ட்ரை பண்ணேன், பட் ஆனா அதுக்கு அப்புறம் பெயின் சொல்றாரு, நம்பாதீங்க, அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. சாப்பிடுவாரு, போன் தள்ளுவாரு, எல்லாரும் அதான் பண்றீங்க, அது பண்ணாதீங்க. சோ நெக்ஸ்ட் டே 26 ஆனா பண்ணுவாரு. 2025 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ ஹோப் he does that. ஓகே டே 26க்கு என்ன கொடுத்தீங்க? 26 அவங்க என்ன கொடுத்தாங்க? அக்கா வந்து ட்ரிம்மர் கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தாலே தெரிகிறது மண்ணா. சோ ட்ரிம்மர் கொடுத்தாங்க. இப்ப நல்லா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வீட்ல. சூப்பர் because your woman wants you to look handsome, that's why she gifted you trimmer. ஆமா அப்பதான் மத்த பொண்ணுங்க பாப்பாங்க. திருந்த மாட்டாங்க, பேசுங்களே கரெக்டா. சோ நிக்க விளையாடுற இடத்துல நிக்க வச்சு விளையாடு. சரி சோ டே 27க்கு என்ன gift கொடுத்தாங்கன்னு தெரியும்? டே 27ல வந்து அக்கா gift கொடுக்கல, எனக்கு செலவு தான் வச்சா. வாவ் வாட் she did ஆக்ராக்கு உங்க அக்கா ட்ரெயின் டிக்கெட் போட்டா எனக்கு. வாவ் ட்ரிப்ல போறீங்களா? ஆமா சூப்பர். சோ கப்பிள் கோல்ஸ் எல்லா வாட்டியும் பண்றீங்க ஆப்வியஸ்லி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பட் ஆனா என்ஜாய் பண்ணோம். நைஸ் போகும்போது ஏதாவது இன்னும் டபுள் செலவு சம்திங் செம்ம கடுப்பு ஏத்துறது? நாங்கள பட்ஜெட் ஃப்ரீடா, சரியா? நானும் அக்காவும், அதனால பட்ஜெட்ல எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள போயிட்டு வந்தோம் நாங்க. சோ ஓகே. சோ 27 வந்து பேசிக்கலி அவன் வந்து ட்ரிப் போயிருக்காங்க, கோயம்புத்தூர் டு ஆக்ரா. ஓகே they had some good moments. ஓகே தாஜ்மஹாலுக்கு அக்கா கூட்டு போனாங்க. சோ அது வந்து டே 27 இல்ல டே 28? அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே டே we'll consider as day 27. சோ டே 27 என்ன இருக்கு? கோயம்புத்தூர் டு ஆக்ரா டு தாஜ்மஹால். ஆமா. சோ ஒரு கப்பிள்ஸ் டே 28க்கு டே 28க்கு வந்து அக்கா வந்து எனக்கு தாஜ்மஹால்ல அங்க நின்னுட்டு எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இந்த செயின் வந்து எனக்கு சோ ரொமான்டிக்கா இருந்துச்சு. சோ குட்டா இருந்துச்சு அக்கா பண்ணது. ரொம்ப ஹோல்சம் மூமெண்டா நடந்திருக்கு இவங்க லைஃப்ல. ஆமா. சோ பிக்சர்ல நடக்கிறதெல்லாம் எங்க அக்கா நேர்ல நடத்திக்குது. என்ன ஒண்ணு என்னால பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே. நானும் ஒரு நாள் பாக்குவேன். ஓகே சோ தாஜ்மஹால்ல கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து டே 28. ஓகே ஓகே மாமா. சோ டே 29க்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? டே 29க்கு வந்து அக்கா கொடுத்தது வந்து ஒரு டைரி, அப்புறம் வந்து ஒரு பென். அதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஓ சோ குட். சரி அந்த டைரி பெண்ணை வச்சு என்ன பண்ணீங்க? அக்காவை பத்தி முதல்ல ஒரு கவிதை எழுதினேன். அப்புறம் செகண்ட் ஒரு கவிதையும் வந்துருச்சு அதுல. அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல, அதனால நான் எழுதாம வச்சிருக்கேன். அக்காவுக்கு தெரியாது, இன்னும் படிச்சு காட்டல. என்னைக்காவது சர்ப்ரைஸா படிச்சு காட்டணும். படிச்சு காட்டுங்க, அப்படியே வியூவர்ஸ்க்கும் காட்டிடுங்க. ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அவங்க வைஃப் கிட்ட அடிக்கடி. நீங்க அவ்வளவு நல்லா இருக்காது, பட் ஆனா என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். யாரும் சொல்ல முடியாது, உங்க ஒய்ஃப் பிடிச்சதுக்கு மத்தவங்களுக்கும் பிடிக்கலாம். மேபி பிடிக்காமலும் போலாம், பிடிக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே தேர் ஆர் சான்சஸ். ஓகே ஃபைன். சோ டே 30க்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? டே 30க்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். அது சின்ன வயசுல இருந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தது. சோ இருக்க டே 1லயும் டே 30லயும் உங்க சைல்ட்ஹுட் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. என்னோட மெமரிஸ் ரொம்ப. ஓகே சொல்லுங்க. என்னோட பர்த்டே கிஃப்ட் வந்து 30க்கு வந்து எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல் கார் அது வாங்கி கொடுத்தாங்க. சின்னது மாதிரி தெரியலையே நான் பாக்கும்போது. அது ரொம்ப பெருசு, சூப்பரா இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஃபுல் டே அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வச்சு நான். பாய்ஸ் men are simple, men are used to it. ஓகே சோ as I said டே 1ல வந்து உங்க ஹாப்பினஸ் டார்கெட் பண்ணி எல்லா இது கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸா தான் இருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். அண்ட் டே 1ல இருந்த ஹாப்பினஸ் ஃபுல் அவ்வளோ 100% சாட்டிஸ்பாக்சன் கொடுத்த மாதிரி டே 30யோட
100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கார் ஓட்டுறதுக்கு இங்க வச்சிருக்காங்களா, நின்னுட்டே கார் ஓட்டணுமா? ஏய் வாடா பேச விடுங்க மாமா. ஓகே சோ பேசுறதுக்கு எங்க பேர் கார் ஓட்டுறது தான்டா. இங்க பேர் கிளட்ச் இல்ல. ஆனா லட்ச இல்லன்னு சொல்றியே, சின்ன பசங்க கூட சேர்ந்து பண்றியே மாமா. ஓகே பாரு எவ்வளவு குழந்தைங்க விளையாண்டு. சரி விடுங்க. ஓகே சோ டே 1லயும் சரி டே 30லயும் சரி உங்க சைல்ட்ஹுட் ரிமெம்பரன்ஸ் பண்ணி she gave one என்ன சொல்றது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாங்க. ஆமா, அதாவது 30th பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து 30thல வந்து நான் கம்ப்ளீட்டா பிறந்து அப்பதான் புதுசா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. இதெல்லாம் ரோவர் கைஸ் எல்லாம் நம்பாதீங்க. எனக்கு ஏன்னா எனக்கு சைல்ட்ஹுட்ல அந்த கிஃப்ட் நான் வந்து எதிர்பார்க்கறதுன்னு நிறைய வந்துச்சு. எனக்கு 30th கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப எதிர்பார்த்தது. அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது ஃபுல்லா வச்சு நான் ஒரு நாள் ஃபுல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர். சோ தட்ஸ் இட். 30 days ஓட கிஃப்ட் ஃபைனலி கம்ப்ளீட்டட். ஆமா சரி இனி அடுத்த பர்த்டேக்கு நான் அப்ப கிஃப்ட் வருமோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன் அடுத்த பர்த்டேக்கு உங்க அக்காவுக்கு நான் கிஃப்ட் தரணும்டா. பண்ணிதான் ஆகணும். டேக் அண்ட் கிவ் பாலிசி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். டே 1ல இருந்து டே 30 மட்டும் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் 3 to 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணி அவரோட ஒப்பீனியன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட மெமரிஸ் லைக் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதெல்லாம் கேப்சர் பண்ணி நம்ம ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். ஸோ டூ செக் தட். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் இயர்ஸ் 2024's birthday. So let's see on the 2025th how my sister is going to surprise my mama. மாமா மறந்துடாதீங்க, நீங்களும் அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணணும். ரொம்ப கடமை இருக்கு, மறந்துடாதீங்க. அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம்னா அது ஃபுல்லா ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட்லயே போட்டிருக்கேன். போட்டுட்டாலும் கேமராமேன் யோசிக்கிறாங்க. போட்டுட்டாலும் இல்ல, போட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது உங்க அக்கா கிஃப்டாவே கன்சிடர் பண்ணல. ஓகே ஸோ கைஸ் ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வேல்யூபிள் கண்டென்ட். அதுக்கப்புறமா என்ன அவங்க டூர் போனாங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டூர் போன கிளிப்ஸ் அண்ட் கிளிம்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் they'll be explaining you how to travel budget friendly. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி டிராவல் பண்றது, காசு எப்படி சேமிச்சு என்ஜாய் பண்றதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. So that's it for all the 30 days guys. Stay tuned for upcoming valuable content and follow up for more. Subscribe. மாமா அடுத்த வருஷம் இதோட தரமா செய்யணும் கண்டிப்பா. கண்டிப்பா இதோட தரமா செய்யணும். ஓகே பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். Okay guys, see you in the next video. Thank you for watching. Bye. காட்டிருக்கணும் ஓகேவா? இவரு மாறவே மாட்டாரு guys. So follow up for more. Bye. இதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் விளையாண்டாதான்டா நல்லா இருக்கும். ஆமா போலாமா?